கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா, அதெல்லாம் நான் போட்டியாவே நினைக்கிறது இல்லைங்க. அவர் ப்ரெஸ் மீட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன். பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ் let the celebration begin. எனக்கு புரட்சி தலைவி அம்மா சொல்லியிருக்காங்க, எல்லா ஆண்களும் கெட்டவங்க கிடையாது, ஆண்கள் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பொறுமையானவங்கன்னு. சோகம்ன்றது கண்டிப்பா இருக்கும். அம்மா போட்டோ பார்த்த உடனே இவங்க படாத கஷ்டமா, இவங்க பார்க்காத அவமானமா, இவங்க அனுபவிக்காத வேதனையா. மீட்டிங்ஸ் இருக்கு, அதையும் பார்க்கலாம். கொஞ்சம் அங்க பாரு கண்ணா, அதெல்லாம் நான் போட்டியாவே நினைக்கிறது இல்லைங்க. அவர் ப்ரெஸ் மீட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறேன். ஏன்னா கேள்வி கேட்க விட மாட்டேன்றாரு. அவர் சொல்லணும்னு நினைச்சது மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் பேசுற விஷயத்துல உண்மையும் இல்ல, நேர்மையும் இல்ல. ஒரு 1000 அண்ணான்னு போட்டா போதும், எல்லாரும் பாத்துடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அண்ணன் அண்ணன்னு பேசுறாரு. பொழப்ப தேடி தமிழ்நாட்டை நம்பி தமிழ்நாட்டுக்கு வந்து வாழ்றாங்க வட மாநில மக்கள். இவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை தருவாரு. கும்மி ஆடி பார்த்திருக்க, அண்ணன் ரம்மி ஆடி பார்த்தது முதல் மாநாடு. முதல்வர், திமுக தலைவர், அவர் என்ட்ரி, அவர் கூட உதயநிதி என்ட்ரி. இங்க உட்கார்ந்துகிட்டு ஒரு 10 பேர் ரம்மி ஆடிட்டு இருக்காங்க. இது நியூஸ்ல பார்த்தேன், நான் பொய் சொல்லல. பெர்ஃபார்மன்ஸ் சொன்னேன். ஒரு செட். ஆமா, என்ன பெர்ஃபார்மன்ஸ்? சும்மா இருந்தாலே திமுகவை சீண்டுவேன், கையில கொம்பு வேற கொடுத்து. நிறைய விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் பேசியிருந்தீங்க. அப்பாவை பத்தி நீங்க அதிகமா பேசுறது இல்லையே? எங்க அம்மா பத்தி நான் நிறைய பேசினது இல்லைங்க. நான் எப்பவுமே பேசுறது ஒரே அம்மா பத்தி, புரட்சி தலைவி அம்மா பத்தி மட்டும்தான். அவங்கள பற்றி தான் நான் அதிகமாக பேசுவேன். ஏதோ ஒரு இன்டர்வியூவில் எங்கள் அம்மா பற்றி பேசி அது ட்ரெண்டிங் ஆச்சு. அந்த இன்டர்வியூவில் எங்கள் அப்பா பற்றி கேட்கல, அதனால பதில் சொல்லலை, அவ்வளோதான். இந்த இன்டர்வியூவில் கேட்குறோம், அப்பாவை பற்றி சொல்லுங்களேன். எங்கள் அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப செல்லக்குட்டி எங்கள் அப்பாவுக்கு. நான் ஒரே பொண்ணு. எங்கள் அப்பா ரொம்ப லவ்வபிள் ஃபாதர். எனக்காக நிறைய செஞ்சுருக்காங்க. நான் கேட்குறதுக்கு முன்னாடியே அவர் நிறைய யோசிப்பாரு. இந்த கேள்வியெல்லாம் நான் எங்க வீட்லயே பதில் சொல்லிட்டேன். சோ இப்போ ஆண்கள் பத்தி உங்களுடைய பார்வை என்னவா இருக்குங்க? எனக்கு ஆண்கள் பெண்கள் என்ற வித்தியாசம் எல்லாம் கிடையாதுங்க. நான் பெண்கள் பாவம், ஆண்கள் மோசமானவங்க, இப்படி எல்லாம் நான் நினைக்க மாட்டேன். எல்லா பெண்ணுக்கும் நண்பன் ரூபத்திலேயோ, அப்பா ரூபத்திலேயோ, சகோதரன் ரூபத்திலேயோ ஒரு ஆண் துணைக்கு எப்போவுமே இருப்பாங்க. அந்த ஆண் இருக்கும்போது தான் அந்த பெண்ணும் பேலன்ஸ் ஆவாங்கன்னு நான் நம்புவேன். அதே மாதிரி ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணோட பலம், ஒரு பெண்ணோட ஆறுதல், ஒரு பெண்ணோட அன்பு எல்லா ஆணுக்குமே ஏதோ ஒரு வகையில் தேவை. எனக்கு புரட்சி தலைவி அம்மா சொல்லியிருக்காங்க, எல்லா ஆண்களும் கெட்டவங்க கிடையாது, ஆண்கள் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பொறுமையானவங்கன்னு. அதனால ஆண்கள் பற்றி என்னோட பார்வை எப்போவுமே உயர்ந்த நிலையில தான் இருக்கும். இப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம் துக்கம் அப்படின்றது சகஜமானது தான், நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில உச்சபட்ச சந்தோஷம் எனக்கு இதுதான் அப்படின்றது எது? என்னோட சந்தோஷம் எப்போவுமே இந்த மக்களை சந்திக்கிறது, அதிமுக சார்பில் பேசுறது, இந்த அரசியல் மேடைகளில் பேசுறது, கைத்தட்டல் வாங்கிறது, இதில் தான் என்னோட சந்தோஷம் இருக்கும். என்னோட வாழ்க்கையில் நான் பெஸ்ட் மூமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன், நான் சந்தோஷத்தின் உச்சத்தில் இருந்திருக்கேன்னா அது 2014 தேர்தல் பிரச்சாரத்துக்கு அப்புறம் அம்மா கூப்பிட்டு, யூ ஹாவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் இன் த செலெக்ஷன்ஸ், யூ ஆர் மை ஃபேவரட் இன் த செலெக்ஷன்ஸ். அது அந்த வார்த்தை சொல்லும்போது எனக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் ஒரு உச்ச நிலையில் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீட்டிங் பேசும்போது, ஒவ்வொரு போராட்டத்தில் பேசும்போது, ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு பேசும்போது, ஒவ்வொரு பிறந்த நாள் வரும்போது அம்மா கூப்பிட மாட்டாங்களா, அம்மா பாராட்ட மாட்டாங்களா, அம்மா பேச மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருப்பேன். ஸோ என்னோட சந்தோஷமான தருணங்கள் எல்லாமே சின்ன வயசில் இருந்தது எல்லாமே மறந்து போச்சுங்க. எனக்கு சந்தோஷமான தருணம்னா நான் என் தாய், என் தலைவி, புரட்சி தலைவி அம்மா கூட இருந்த அந்த சில நிமிஷங்கள் மட்டும்தான். ஸோ அதுதான் உச்சபட்சம் அப்படின்றது.
ஸோ நாணயத்தின் இன்னொரு பக்கமும் இருக்கு இல்லையா? சோகம்ன்றது கண்டிப்பாக இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு உண்மையாக நேர்மையாக உழைக்கும் போது சில தவறான எதிர்ப்புகளோ தகவல்களோ விமர்சனங்களோ வரும்போது வலிக்கும், வேதனையாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் எனக்கு கொஞ்ச நேரம் இருக்கும். எனக்கு வர்ற அவமானமோ கஷ்டமோ வரும்போது நான் அம்மாவை நினைப்பேன். என் பெட்டு பக்கத்துலேயே அம்மா ஃபோட்டோ இருக்கும். அம்மா ஃபோட்டோ பார்த்த உடனே இவங்க படாத கஷ்டமா, இவங்க பார்க்காத அவமானமா, இவங்க அனுபவிக்காத வேதனையா அப்படின்னு நினச்சி என்ன நானே தெம்பு படுத்திப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஆண்களுக்கும் சமமாக எங்கள் கட்சியில் உழைக்கிற, பயணம் செய்கிற, பேசுகிற, விமர்சிக்கிற, எதிர்கட்சிகளை எதிர்க்கிற. ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை கிடைச்சா, ஒரு பாராட்டு கிடைச்சா, ஒரு நடிகைன்றதுனால பாராட்டுறாங்க, ஒரு பெண்ன்றதுனால பாராட்டுறாங்க, நல்லா விமர்சனம் வரும். அதெல்லாம் தாண்டி எங்கள் அம்மாவை மட்டும் நான் மனசில் வச்சுக்கிட்டு நான் என் கட்சிக்கும் எங்கள் தொண்டர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் இன்னும் ஓடி 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 வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். விமர்சனங்கள் அப்பாட், நமக்கு யாரோட சர்டிஃபிகேட்டும் இந்த உலகத்தில் தேவையில்லை. நம்ம மனசாட்சிக்கு நம்ம உண்மையாக இருந்து நம்ம செய்கிற வேலையில் நேர்மை இருந்தால் போதும், நம்ம நிம்மதியாக இருந்துடுவோம். இப்போ இந்த ஆண்கள் குறித்து கேட்ட மாதிரி இப்போ நட்பு, அது குறித்து உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? இன்ட்ரெஸ்டிங். நட்பு 1330 திருக்குறள் இருக்கு. அதில் நட்பு, நட்பாராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு, பழமையன்னு 5 அதிகாரங்கள் நட்பு பற்றியே எழுதியிருக்காரு திருவள்ளுவர். நம்ம லைஃப்பில் க்ளோஸ் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு இருப்பாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் கூட நிற்கிறவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அந்த பிரச்சனையை உருவாக்கிட்டு ஓடி நம்ம பின்னாடி நிற்கிறவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட். உலகத்தில் எனக்கு அந்த மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த சுவாரஸ்யமான நட்பும் நண்பனும் இருக்கும்போது நம்ம எந்த போராட்டமாக இருந்தாலும் இறங்கி செய்யலாம். நம்ம சுவாரஸ்யமான ஒரு நண்பன் இருந்தாலே போதும் பிரதர், நமக்கு நெட்வொர்க்கு கூட தேவையில்லை, காலத்தை ஓட்டிடலாம். நட்பு ரொம்ப அழகான ஒரு விஷயம். இந்த உலகத்திலேயே இருக்கிற சிறந்த விஷயம் நட்பு தான். காதல் ஆண்டவன் படைச்சதுலேயே ரொம்ப வேகமாக, விவேகமாக, சிறப்பாக, அற்புதமாக, அதிசயமாக 24 மணி நேரமும் 365 நாளும் வருஷத்தில் வேலை செய்கிறது நம்ம மூளை. அந்த மூளையே மறுக்க வச்சு மறுத்து போய் எதுவுமே புரியாமல் செய்கிற ஒரு விஷயம் காதல். காதல் ரொம்ப அழகான விஷயம், ஆபத்தான விஷயம். அழகானதா ஆபத்தானதா? ரெண்டும். திருமண வாழ்க்கை என்னன்னு சொல்கிறது? வெட்டிங் டே, ப்ரப்போசல் டே, குழந்தை பர்த்டே, ஃபஸ்ட்டு டின்னர் டே, ஃபஸ்ட்டு மூவி டே ஆனால் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிற ஒருத்தங்களுக்கும் எதையும் ஞாபகம் வச்சுக்க தெரியாமல் தொலைஞ்சி நிற்கிற ஒருத்தங்களுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு திருமணம் தான் பொதுவாக நான் பார்த்துருக்கிற ஒரு திருமணம். திருமணம்ன்றது அழகான கூண்டு மாதிரி. வெளியில் இருக்கிற கிளிக்கு உள்ளே போகணுன்னு இருக்கும், உள்ளே இருக்கிற கிளிக்கு வெளியில் வரணும்னு ஆசையாக இருக்கும். திருமணத்தை சொர்க்கத்தில் நிர்ணயிக்கிறாங்களோ இல்லையோ, அந்த திருமண வாழ்க்கை சொர்க்கமோ நரகமோ அது நம்ம கையில் தான் இருக்குன்னு நான் நினைப்பேன். இக்கரைக்கு அக்கறை பச்சை. எப்பவுமே இக்கரைக்கு அக்கறை பச்சை தான். ஓகே, ஸோ ஃபோட்டோஸ் பார்த்துடலாமா மேம்? 2006 நம்ம தோத்ததுக்கப்புறம் அம்மா எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க. என் பர்த்டேக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். அப்போது அம்மா பர்த்டேக்கு இல்லை, ஹைதராபாத் போகிறாங்க. அதுக்கு என்ன 2 நாள் முன்னாடியே கூப்பிட்டு மீட் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி விஷஸ் எல்லாம் சொல்லி, நான் ஹைதராபாத் போகிறேன், இல்லை அதனால் இப்போவே கூப்பிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போயஸ் தோட்டத்தில் எடுத்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ஒரு யூனிக்னஸ் இருக்கு மேம். ஏன்னா இப்படி அவங்க கூட நின்று ஒரு அன்பா பேசுறது அப்படின்றது ரேர் ஃபோட்டோஸ் அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். அது எவ்வளோ ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க? அம்மா நிறைய பேர்கிட்ட அவங்க கட்சியில் இருக்கிற எல்லா மூத்த தலைவர்கள் கூட அவங்க குடும்பத்து கூட ரொம்ப அன்பாலாம் பேசுவாங்க. மேபி அது ஃபோட்டோவாக இருந்திருக்காது. எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் இந்த ஃபோட்டோ, இந்த மெமரிஸ் எல்லாம் எனக்கு இருக்கு.
நீங்க இப்ப பாத்துக்கிறது உண்டா அந்த பழைய புகைப்படங்களை எடுத்து பாக்குறது அந்த மாதிரியான நினைவுகள்? புகைப்படங்கள் பார்க்க வேண்டிய அவசியமா இல்லைங்க. அவங்க கூட நான் இருந்த ஒவ்வொரு நொடியும் என் மனசுக்குள்ள இருக்கு, என் மூளைக்குள்ள இருக்கு. நான் புகைப்படம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா என்கிட்ட எல்லா புகைப்படமும் இருக்கு. நிறைய மிஸ் ஆயிடுச்சு. நான் கலெக்ட் பண்ண மாட்டேன். எனக்கு இதெல்லாம் எடுத்து வைக்கணும்னு அப்போ தோணல. நான் நிறைய சந்தர்ப்பங்கள்ல மீட் பண்ணதுண்டு. என்கிட்ட சில ஃபோட்டோஸ் தான் இருக்கு. பட் மெமரிஸில் நிறைய இருக்கு. நான் சங்கமம் நடிக்கும்போது இவர் தான் மெயின் ரோல். சங்கமத்தில் ஹீரோ ஹீரோயின் மற்ற பெரிய ஆக்டர்ஸ் இருந்தாலும் இவரோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. எனக்கு இவர் அப்பா மாதிரி. எனக்கு நடிக்க தெரியாது, பேச தெரியாது. இவர் நிறைய கற்றுக் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த படத்துக்கு அப்புறம் நான் இவரோட டைரக்ஷன்ல ஒரு படம் நடித்தேன். 60 சினம் அந்த படம் பேரு. 60 சினம். நான் டபுள் ரோல். சத்யராஜ் சார் ஒரு ஜோடி, அப்பாஸ் சார் ஒரு ஜோடி. அந்த படம் ஏதோ ப்ரொடியூசர்ஸ் பிரச்சனையால் ரிலீஸ் ஆகலை. ஏன் ரிலீஸ் ஆகலைன்னு தெரியல. ஆனால் அந்த படத்துக்கான முழு சம்பளம் எனக்கும் சத்யராஜ் சாருக்கும் மணிவண்ணன் சார் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் ரிமெம்பர். அப்படி தான் சொன்னாங்க. சத்யராஜ் சார் வேண்டான்னு சொல்லிட்டாரு, நானும் வேண்டான்னு சொன்னேன். பட் ஏதோ கொடுத்தாரு. ரொம்ப டவுன் டு அர்த் பர்சன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், நல்ல சாப்பாடு போடணும். அந்தந்த ஊரில் இருக்கிற ஸ்பெஷல் வெரைட்டிஸ் வர வச்சு வாங்கி கொடுத்து எல்லாரையும் சாப்பிட வச்சு பார்த்து சந்தோஷப்படுவார். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவர் ஒரு துபாய் ஷோவில் கூட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எனக்கு பிடிச்ச நடிகை, என்னோடய மகள் மாதிரின்னு சொல்லி எல்லாம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஹெல்த்து சரியாக இல்லாமல் இவங்கெல்லாம் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இல்லைன்றது இண்டஸ்ட்ரிக்கு பெரிய லாஸ். அந்த அவருடைய நக்கல் நையாண்டி அந்த தோனி அது எப்படி இருக்கும் மேம் செட்டில்? அப்போது எனக்கு சின்ன வயசு, நடிக்க தெரியாது, அவ்வளோ பெருசாக விவரம் தெரியாது. எனக்கு அவர் சொல்கிற சில ஜோக்ஸ் எனக்கு புரியாது. அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது அவர் அப்போது டைமிங்காக பேசியிருக்காரு, ஏதோ பேசியிருக்காருன்னு நினப்பேன். அவரோட டைரக்ஷனில் 7 o'clock கால் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. நான் 7 மணிக்கு ஷூட்டிங்கு போயிட்டேன். அவர் ஒரு நாள் வந்து, அம்மா 7 மணிக்கே வந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. ஆமாம் சார், 7 o'clock கால் ஷீட் சொன்னேன். நீங்கள் ஹீரோயின், அப்படியெல்லாம் வரக்கூடாது. நானே 8, 8:30 தான் வருவேன். நீங்கள் ஒரு 9, 10 மணிக்கு வரணும்னு எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அன்றைக்கி எனக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது. எங்களுக்கு பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, எங்களுக்கு டயலாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அது நாங்கள் பேசணுன்ற அவசியம் கிடையாது. ஸ்பாட்டில் என்ன வருதோ அது பேசுகிறதுக்கான லிபர்ட்டி ஆக்டர்ஸ்க்கு கொடுப்பாரு. அப்போ கூட எனக்கு சினிமா பற்றி தெரியல. அதுக்கப்புறம் இப்போது அமைதி படையெல்லாம் பார்க்கும்போது அவர் அரசியலில் எப்படியெல்லாம் சட்டையர் போட்டிருக்காங்கன்றது வந்து இப்போ தெரியுது. நான் அந்த அமைதி படம் காமெடியெல்லாம் இப்போ என் ஸ்பீச்சில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பாட்டு நிஜமாகவே அவருக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். நிரந்தர இளைஞர் தான் அவர். எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். நானும் அவரும் நெய்பர்ஸாக இருந்திருக்கோம். நல்லா தெரியும். இவர் ஃபஸ்ட்டு கருத்தோட காமெடி பண்ணது வந்து திருநெல்வேலி என்ற படம். அந்த படத்தில் நான் ஹீரோயின். அந்த படத்தில் தான் அவர் ஆரம்பித்தார். நிறைய படங்கள் நடிச்சிருக்கோம். அவர் காமெடியனாக நடிச்சிருக்காரு. நான் அவருக்கு ஜோடியாக நடிச்சிருக்கேன் விஸ்வநாதன் ராமமூர்த்தி என்ற படத்தில். அப்துல் கலாம் சாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய மெசேஜஸ் சொல்லணும்னு நினைப்பார். சொல்கிற விஷயத்த தைரியமாக தயங்காமல் அடுத்தவங்களை புண்படுத்தாமல் ரசிக்கிற மாதிரி சொல்கிற திறமை விவேக் சாருக்கு மட்டும்தான் இருந்தது இண்டஸ்ட்ரியில். வெரி குட் ஹியூமன் பீயிங். ஐ மிஸ் ஹிம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 2 மீம்ஸ் இருக்கு, அதையும் பார்க்கலாம். சத்தியமாக என் மேலே இது வரைக்கும் மீம்ஸ் வந்ததில்லை. இது galatta.com வேலையாக தான் இருக்கும். என்னை பற்றி மீம்ஸ் இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஸோ நல்லா தான் இருக்கு. இல்லை, அந்த பஞ்ச் டைலாக்ஸை வச்சு அந்த மாதிரியான மீம்ஸ் கிரியேட் பண்ணுறது. என்னோட பஞ்ச் டைலாக்ஸை நான் அடுத்த மீம் கிரியேட்டர்ஸ் கிட்டேருந்து திருடிக்கிட்டு இருக்கேன். ஸோ மீம்ஸ்லேருந்து ஆமாம், எனக்கு வந்து கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ் எப்போவுமே மீம்ஸ் தான். இந்த மீம்ஸில் இருக்கிற விஷயங்கள் இன்னைக்கு வந்து யூத் வந்து போடுற ட்ரெண்டிங்கான விஷயங்கள், அந்த வார்த்தைகள், அவங்க யூஸ் பண்ணுற புதுமையான வார்த்தைகள் எல்லாமே வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன். அந்த வார்த்தைகள் எடுத்துக்கிட்டு தான் நான் என்னோட பிரச்சாரத்தில் யூஸ் பண்ணுவேன். அதெல்லாம் அதிகமாக யூஸ் அங்கேருந்து தான் எடுக்கிறது உண்டு. அங்கேருந்து தான் எடுப்பேன். ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது, மக்களுக்கு இன்னைக்கு என்ன மொழியில் பேசினா புரியும், என்ன வார்த்தை சொன்னால் புரியும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறேன். நாங்கள் நினச்சது என்னன்னா, உங்களுக்கு பின்னாடி ஒரு 4 பேர் கொண்ட குழு இருக்குது,
அவங்க இதெல்லாம் கிரியேட் எனக்கு பண்றாங்க. 4000 குழு இருக்கு, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. அதை தாண்டி எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து இன்னைக்கு இருக்கிற மீம் கிரியேட்டர்ஸ் தான். இப்போ இந்த பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்றது எது மேம் உங்களுக்கு நீங்களே வச்சிருக்கிறது? ட்ரெண்டு காலத்துக்கு காலம் மாறிக்கிட்டே இருக்கும், அதனால ஃபேவரட்னால ஒன்றும் இல்லை. எனக்கு நான் பேசுகிற பஞ்சஸ் நீங்களாம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். என் பஞ்ச் நானே எப்படி ஞாபகம் வச்சுப்பேன், யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கான்னு கேட்குறேன். சிங்கம் சிங்கிளாக தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் மீன் அங்க பாரு கண்ணா. கொஞ்சம் அங்க பாரு கண்ணா. சோ இத பத்தி என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? அவரெல்லாம் நான் போட்டியாவே நினைக்கிறது இல்லைங்க. நானும் ஆரம்பத்தில் வரும்போது ஒரு ஐபிஎஸ் படித்தவர், நல்ல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவர், ரொம்ப கண்ணியமாக இருக்கார், டான்னு மீடியாவை ஹேண்டில் பண்ணுறாருன்னு ரொம்ப ரசித்தது, நேர்மையாக உண்மையாக இருக்காருன்னு நினச்சதெல்லாம் உண்டு. இந்த மாதிரி யூத்தெல்லாம் வரணும், படித்தவங்க வரணும் அரசியலுக்கு, அப்போ தான் படித்த இளைஞர்கள் எல்லாம் வருவாங்கன்னு நினச்சதெல்லாம் உண்டு. ஆனால் இப்போது அவரோட ப்ரெஸ் மீட்டன்னா ஆஃப் பண்ணிட்டு போயிடுறேன். ஏன்னா கேள்வி கேட்க விட மாட்டேன்றாரு. அவர் சொல்லணும்னு நினச்சது மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கார். ஒரு காலத்தில் டிடிவி ப்ரெஸ் மீட்டுக்கு டிஆர்பி ஏறின மாதிரி வேறு எந்த ப்ரெஸ் மீட்டுக்கும் ஏறாது. அவர் எப்படி கூப்பிட்டு ஒரு நாளைக்கு 10 ப்ரெஸ் மீட் வச்சாரோ இதே மாதிரி தான் இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் நியூஸ்க்கு கான்டென்ட் கிடைக்கலன்னா அண்ணாமலை ப்ரெஸ் மீட் இருந்தால் ஏதோ ஒன்று ஓட்டிக்கலாம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும்ன்ற மாதிரி இருக்குது. அவர் பேசுகிற விஷயத்தில் உண்மையும் இல்லை, நேர்மையும் இல்லை. ஒரு 1000 அண்ணான்னு போட்டால் போதும் எல்லாரும் பார்த்துடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு அண்ணான்னு பேசுகிறாரு. அவரை பற்றி பெருசாக பேசுகிறதுக்கு எனக்கு எந்த கருத்தும் கிடையாது. அண்ணாமலை உண்மையிலே சொன்னார், தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஒரு வீட்டுக்கு ஒரு அரசு வேலை தருவோன்னு. தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல, இது நடக்க போகிறதில்ல. சொல்கிறது தானே, சொல்லிட்டு போயிடலான்னு மக்களை ஏமாத்துறதுக்காக அன்றைக்கி நியூஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. அவங்க உண்மையில் கொடுக்கணுன்னா நார்த் இந்தியாவில் வட மாநிலத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாநிலங்களில் பாஜக ஆட்சியில் இருக்குது. அங்கே அவங்க வேலை கொடுக்கலாம், அரசு வேலை கொடுக்கலாம், அவங்கள வாழ வைக்கலாம். இன்றைக்கி நீங்கள் உண்மையில் பார்லருக்கு போங்க, பானிபூரி கடைக்கு போங்க, சாட்டுக்கு போங்க, ஹோட்டலுக்கு போங்க, சர்வ் பண்ணுறவங்க, வேலை பார்க்குறவங்க, துடைக்கிறவங்க, பெருக்கிறவங்க அத்தனை பேரும் வட மாநிலத்துலேருந்து வந்தவங்க. பசிக்காக சாப்பாடு இல்லாமல் வேலை இல்லாமல் பொழப்ப தேடி தமிழ்நாட்டை நம்பி தமிழ்நாட்டுக்கு வந்து வாழ்கிறாங்க வட மாநில மக்கள். இவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை தருவார். ஏமாத்துறதுக்கு வேற எங்கேயாவது போய் பேச சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்கள் இனிமேல் ஏமாறுறதுக்கு தயாராக இல்லைன்றது தான் நான் என்னோட நம்பிக்கை. ஆரம்பிச்ச கட்சி இன்னைக்கு காவாலையா கிட்ட நிக்குது. இதெல்லாம் எங்க போய் சொல்ல. இந்த மீட்டிங் புதுக்கோட்டை மீட்டிங் நினைக்கிறேன். அந்த மாநாடு சேலத்தில் நடந்தது. நான் அப்போது திருச்சி பக்கம்தான் இருந்தேன். நானும் மாநாடு நடக்குது, இளைஞரணி மாநாடு வந்துடுவாங்க செஞ்சிடுவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் கூட்டமே காணோம், எல்லாமே காலி சேரு. ஏப்பா உள்ள யாரும் இல்லைன்னா வெளியில் காவாலையா சாங்கு காடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் கை தட்டிக்கிட்டு அந்த உடன்பிறப்புகள் நின்றுக்கிட்டு இருக்காங்க. உள்ள யாருமே கிடையாது. இது பஞ்சு கிடையாது, இது நியூஸில் வந்த செய்தி. நான் அப்படியே பேசினேன், காவாலையா ஐட்டம் சாங் போதுன்னு. பஞ்ச் என்னன்னா உண்மையில் நடந்தது. மேடைக்கு ஸ்டாலின் வராரு, முதல்வர், திமுக தலைவர், அவர் என்ட்ரி, அவர் கூட உதயநிதி என்ட்ரி. இங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு 10 பேர் ரம்மி ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது நியூஸில் பார்த்தேன், நான் பொய் சொல்லலை. அங்கே டிஜிட்டல் ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க, அவங்க மேடையில் லைவில் வராங்க, மேடையில் என்ட்ரி, உடன்பிறப்புகள் உட்காந்துக்கிட்டு ரம்மி ஆடுறாங்க. நான் அந்த மீட்டிங்கில் சொன்னது தான் பஞ்சு. கும்மி ஆடி பார்த்துருக்கேன், ஆனால் ரம்மி ஆடி பார்த்தது முதல் மாநாடு. இந்த செஷனோட நிறைவா அவங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கும் எல்லாருக்கும். நீங்க சொன்ன மாதிரி நிறைய நேரம் காத்திருந்தவங்களுக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று, ஒரு செட். ஆமா, என்ன பெர்ஃபார்மன்ஸ்? சிலம்பம் தான். சிலம்பமா? ஆமா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்க சொல்லிருக்கீங்க இல்லையா? எனக்கு நான் சுத்தணும்னு நினைச்சாலும் என் கை சுத்தமா தெரியல. சும்மா இருந்தாலே திமுகவை சீண்டுவேன், கையில கம்ப வேற
கடைசியாக சிலம்பம் சுற்றுனது 2007 நினைக்கிறேன். எனக்கு புரட்சி தலைவி அம்மா வந்து என்ன அதிமுகவுக்கு கூப்பிடுறதுக்கோ என்ன விந்தியான்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னு தெரிகிறதுக்கோ இந்த சிலம்பம் தான் காரணம். ஏன்னா 2004 வந்து திருட்டு விசிடி பிரச்சனை தமிழ் சினிமாவுக்கு வந்துட்டு அதிகமாக இருந்தது. அன்றைக்கி எல்லோரும் போய் அம்மாவை ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் திருட்டு விசிடியை ஒழிக்கணுமான்னு. அம்மா ஒரே நாளில் மொத்தனை திருட்டு விசிடி கடையும் அடித்து நொறுக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு நன்றி விழா நடத்தினோம். அந்த நன்றி விழாவில் நான் சிலம்பம் சுற்றினேன் ஸ்டேஜில். அது அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. மேபி அதனால தான் அம்மா கட்சிக்கு கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி. பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோத்தி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ்ல தி செலிப்ரேஷன் பிகின்.